வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லைஃப் லெசன்ஸ். அதாவது போன வாரம் February 20, 21 பார்த்திங்கன்னா என்னோடய பசங்க 2 பேருக்கும் பிறந்தநாள். 20 என் பையனோட செகண்ட் பர்த்டே, 21 என் பொண்ணோட ஃபர்ஸ்ட் பர்த்டே. ஸோ அது செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வந்துட்டு நாங்கள் வீட்லேயே சும்மா சின்னதாக செலிப்ரேட் பண்ணுறதுக்காக பர்ச்சேஸ்லாம் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ அப்போது ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக நானும் என் ஹஸ்பண்டும் ஒரு பர்டிகுலர் கடைக்கு போனோம். அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா வித்தின் 1 ஹவரில் என் ஹஸ்பண்டுக்கு என்னோடய 2 குழந்தைங்களுக்கும் ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ணி முடிச்சிட்டோம். அப்புறமா எனக்கு ட்ரெஸ் சூஸ் பண்ணலான்னு போனப்போ தான் அந்த ஷாப்லேயும் கிடைக்கல. அதுக்கப்புறம் 2-3 ஷாப் ஏறி இறங்கணும், அங்கேயும் கிடைக்கல. பெரிய ஷாப்பும் ஏறணும், சின்ன ஷாப்பும் ஏறணும், அங்கேயும் எங்கேயுமே கிடைக்கல. ஒரு 4-5 ஷாப் ஏறி இறங்கின பிறகு எனக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு, எனக்கு அழுக வந்துடுச்சு. இவ்வளோ கடை ஏறி இறங்கியும் எனக்கு ட்ரெஸ்ஸு கிடைக்கலையே, நான் என்ன அவ்வளோ குண்டாவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப அழுகியாக வந்துடுச்சு. அந்த கடைகளில் போய் பார்க்கும்போது எஸ், எம், எக்ஸ்எல், XXLலாம் பார்த்திங்கன்னா நல்ல வெரைட்டியாக நிறைய கலெக்ஷன்ஸு அஃபோர்டபுள் ப்ரைஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளும் ஒல்லியாக இருந்தால் இந்த மாதிரியான விதவிதமான ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்கி அஃபோர்டபுள் ப்ரைஸில் வாங்கி போட்டிருந்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு வழியாக ஃபைனலாக இன்றைக்கி ட்ரெஸ்ஸே கிடைக்காது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்ருக்கப்போ கடைசியாக ஃபைனலாக ஒரு பெரிய கடையில் கிடச்சிச்சு. லெஹங்கா கிடச்சிது. அது கூட எனக்கு ஃபிட் ஆகிற சைஸில் ஒரு 4 செட்டு தான் இருந்துச்சு. அதுலேருந்து ஒன்று சூஸ் பண்ணிவிட்டு வந்துட்டோம். ஸோ பொதுவாக எங்கள் சைஸ் பார்த்திங்கன்னா எந்த கடையிலுமே இருக்கிறது கிடையாது. அப்படியே இருந்தாலும் ஒரு 4-5 இருக்கும் கலெக்ஷன்ஸு. அதுலேருந்து ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். ஆனால் ப்ரைஸும் பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு காட்டன் சுடிதார் செட்டு ரெடிமேடு வந்துட்டு பார்த்திங்கன்னா மினிமம் 800 rupees சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2018 அப்போது நானும் என் ஃப்ரெண்டும் ஒரு பெரிய கடைக்கு போய் எனக்கு துணி எடுக்கிறதுக்காக போனோம். அங்கே போயிட்டு அங்கே ஒரு சேல்ஸ்மேன் கிட்ட போயிட்டு, அண்ணா ஒரு 46லேருந்து 50 சைஸுக்குள்ளே ஒரு டாப்பு காட்டுங்கண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, அம்மா உங்கள் சைஸில் இங்கே ஒரு துணியும் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு மூஞ்சில் அடித்த மாதிரி ஏதோ சொல்லிட்டு போயிட்டாங்க. எனக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு. என் ஃப்ரெண்டு, வா சந்தியா, இங்கே நம்ம துணியாக எடுக்க வேணாம் வா. இல்லைன்னா அது எப்படி சொல்லணும், ஏன் இப்படி மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை விட அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அப்புறமா என்னை வெளில கூப்பிட்டு வந்துட்டா. நாங்கள் வேறு கடையில் போயிட்டு அப்புறமா செலக்ட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுக்குன்னு மட்டும் இல்லை, வளையல் கூட பார்த்திங்கன்னா இந்த 210, 211 சைஸ்லாம் ரொம்ப ரேர். எய்தர் நீங்கள் கண்ணாடி வளையல்னாலும் சரி, கோல்டு வளையல்னாலும் சரி, மெட்டல், பிளாஸ்டிக் எந்த வளையல்னாலுமே சரி, அந்த 210, 211ங்கிற சைஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப ரேராக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை எனக்கு மட்டும்தான் இருக்கா, இல்லை எல்லாருக்குமே என்ன மாதிரி ப்ளஸ் சைஸில் இருக்க எல்லாருக்குமே இது இருக்குதான்றது எனக்கு தெரியல. இதெல்லாம் விற்கிற கடைங்க இருக்குதா, எனக்கு தான் தெரியலையான்னு எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ யாராவது இந்த மாதிரி துணி கடை, வளையல் கடை வச்சு நடத்துகிறவங்க இது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, எனக்காகவும் என் மாதிரி ஆட்கள் சார்பாகவும் நான் என்ன கேட்டுக்கிறேன்னா, கொஞ்சம் எங்களை மாதிரி கொஞ்சம் பருமனாக இருக்கிறவங்களோட சைஸையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி அவங்களுக்கும் நிறையா கலெக்ஷன்ஸு அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் உதவியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா நேரத்துலையும் வந்துட்டு நாங்கள் மெட்டீரியல் எடுத்து ஸ்டிச் பண்ண முடியாதுல்ல ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கும் வந்துட்டு ரெடிமேடாக எடுத்து போடணும்னு ஆசை இருக்கும். சில டைம் டைம் பத்தாது, ரொம்ப எமர்ஜென்சியாக உடனே ஒரு ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்லாம் சுச்சுவேஷன் வரும்போது எங்களுக்கும் ரெடிமேடு தான் ஒரு சாய்ஸாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.